சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலம் சுற்றி இருக்கும் நபரிடம் நீ பதில் சொல்லி உன் மனம் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறாய் அல்லவா? சாயப்பா, என்னை 1000 பேர் 1000 கேள்விகள் கேட்கிறார்கள், என்னால் பதில் சொல்ல முடியவில்லை, என் துணையை என்னிடம் சேர்த்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. நீ உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அவமானப்பட்டு அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி தவித்தாய் அல்லவா? இதே சூழ்நிலை தான் உன் துணைக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். நீ என்னிடம் வேதனைப்பட்டு அனுதினமும் என்னிடம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உன் சாயப்பாவின் இதயம் வலித்தது என் குழந்தையே. அப்பொழுது நான் முடிவெடுத்தேன், யாராக இருந்தாலும் அவமானப்படுத்திருக்கும் அவமானத்திற்கும் பிறரது முகத்தில் விழிப்பதற்கு வேதனைப்படும் நிலை இருந்தால் அவர்கள் திருந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அந்த சூழ்நிலையை இப்பொழுது உன் துணைக்கும் உன் துணையை சுற்றி இருக்கும் நபர்களுக்கும் அந்த நிலையை நான் உருவாக்கிவிட்டேன். மற்றவர்களில் வலியை புரிந்தால் மட்டுமே திருந்துபவர்கள் இவர்கள், அடிபட்டு திருந்தும் நபர்கள் இவர்கள். அதனால் அந்த அடியை நான் உருவாக்கிவிட்டேன். அவர்கள் திருந்துவதற்கான நேரத்தை வரவழைக்க வேண்டும் என்று ஒரு சில அவமானங்களை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அதை உணர்ந்து இப்பொழுது நீயும் இந்த வேதனையில் தான் இருப்பாய் என்ற அந்த வேதனை அவர்கள் அனுபவித்து திரும்பும் உன்னை தேடி ஓடி வருவார்கள். இன்று அவர்கள் குடும்பம் தலைகுனிந்து நிற்கிறது. இதற்கு காரணம் ஒரு நல்ல குணமுள்ள ஒரு மனிதரை நான் அனுப்பி வைத்தேன். அவர் உன் இல்லத்திற்கு சென்று உன்னை கேட்டு விசாரித்தார். அந்த பெண் எங்கே என்று கேட்டார். அப்பொழுது இதற்கு உன் மேல் பழியை சுமத்தி அவர் அதை செய்தால், இதை செய்தால் அவளுக்கு எதுவுமே ஒத்து வரவில்லை என்றெல்லாம் உன்னை சொன்னார்கள். அதற்கு அப்பொழுது அவர் கேட்ட கேள்வியால் அவர்கள் தலை குனிந்து நின்றார்கள். அது உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளையாக இருந்து அது தவறு செய்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதே நிலை உங்கள் குழந்தைக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? உங்கள் குழந்தை தவறு செய்வதில்லையா? செய்து கொண்டே தானே இருக்கிறார். அதை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனதை பக்குவப்படுத்தி கொண்டு மீண்டும் உங்கள் மீது பாசம் வைப்பதில்லையா? அதுபோலத்தான் அவர்கள் சொன்ன போது உன் துணை தலைகுனிந்து போய் நின்றார். அதுபோல தங்கள் தவறை உணர்ந்து கொண்டு அவர்கள் தலை குனிந்தார்கள். உன் துணை கூடிய விரைவில் உன்னை வந்து சந்தித்து உன்னை அவருடன் அழைத்து செல்வார். கவலை கொள்ளாமல் இரு, அதை நான் நடத்தி தருகிறேன். நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன்னை ஏமாற்றி சென்றவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன். அவர்களை நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் துணை உன்னை வந்து அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையில் இரு. நான் இதை செய்து காட்டுகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.